Hello students, welcome to English Maths Academy, 10th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.19, Matrices question number 7. இதில் 3 subdivision இருந்துச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினில் A, B and C ன்னு 3 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன் A minus B into C equal to AC minus BC. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. செகண்ட் கொஸ்டினில் LHS என்ன கொடுத்துருக்காங்க? A minus B into C. ஃபஸ்ட்டு பொதுவாக நம்ம என்ன பார்ப்போம்? பிராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ A minus B. மேட்ரிசஸை பொறுத்த வரைக்கும் அடிஷனோ அல்லது சப்ட்ராக்ஷனோ எதை செக் பண்ணுவாங்க? அதோடைய ஆர்டரை செக் பண்ணுவாங்க. எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் தான். அப்போ என்ன செய்யலாம்? அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1 minus 4, 2 minus 0, 1 minus 1 and 3 minus 5 equal to minus 3, 2, 0, minus 2. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? A minus B C ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. A minus B into C equal to, where A minus B equal to minus 3, 2, 0, minus 2 into C equal to 2, 0, 1, 2. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி எடுத்துக்குவாங்க? ரோ பை காலம் மெத்தட். இதை ரோ வைஸாக இருக்கணும், இதை காலம் வைஸாக இருக்கணும். ஓகேயா? ஈக்குவல் டு, நவ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் minus 3 into 2 minus 6, 2 into 1 plus 2. Again first row second column minus 3 into 0, 0, 2 2s are 4 plus 4. Now second row first column 0 into 2, 0, minus 2 into 1, minus 2. அதே போல் second row second column 0 into 0, 0, minus 2 into 2, minus 4 equal to 2 minus 6 equal to minus 4, 0 plus 4 equal to 4, 0 minus 2 equal to minus 2, 0 minus 4 equal to minus 4. இது left hand side. இதை நம்ம 1 எடுத்துக்கலாமா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு RHS AC minus BC. ஃபஸ்ட்டு AC where A equal to 1, 2, 1, 3 into C equal to 2, 0, 1, 2. ரோ பை காலத்தில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 1s are 2, 2 1s are 2. ஸோ 2 plus 2 equal to 4. டேரெக்டாக போட்டுடலாமா? அதே போல் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0, 0, 2 2s are 4, 0 plus 4 equal to 4. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 into 2, 2, 3 1s are 3. ஸோ 3 plus 2 equal to 5. 1 into 0, 0, 3 2s are 6, 0 plus 6 equal to 6. அடுத்து BC B equal to 4 0 1 5 into C equal to 2 0 1 2. Again row by column method. 4 2s are 8, 0 1s are 0. So 8 plus 0 equal to 8. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே 0 தான் வரும். ஸோ 0. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 1s are 2, 5 1s are 5, 5 plus 2 7. செகண்ட் ரோ செகண்ட் காலம் இது 0 ஆயிரும். 5 2s are 10. Now AC minus BC equal to 4 4 5 6 minus 8 0 7 10
equal to 4 minus 8 equal to minus 4, 4 minus 0 equal to 4, 5 minus 7 equal to minus 2, 6 minus 10 equal to minus 4. இது RHS, இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 பாருங்க, minus 4, 4, minus 2, minus 4. ரெண்டு ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ from 1 and 2 we get a minus b into c is equal to ac minus bc. Okay, அடுத்து third subdivision, a minus b whole transpose equal to a transpose minus b transpose. First left hand side a minus b whole transpose. First நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? What is a minus b? a minus b equal to 1213 minus 4015. இப்போ ரெண்டுமே சேம் இன் ஆர்டர். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு 1 minus 4 equal to minus 3, 2 minus 0 equal to 2, 1 minus 1 equal to 0, and 3 minus 5 equal to minus 2. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இந்த a minus bக்கு டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்னது? ரோவை கால வயசாக எழுதணும் அல்லது காலமாக ரோ வயசாக எழுதணும். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கங்க, செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, இது LHS, இது 1 எடுத்துக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு RHS, A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 1 2 3 மைனஸ் B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 4 1 0 5. நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே சேம் இன் ஆர்டர். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 minus 4, 1 minus 1, 2 minus 0, 3 minus 5. இதை நீங்கள் நேரடியாகவும் மைனஸ் பண்ணலாம், ஜஸ்ட் புரியறதுக்காக போட்டிருக்கேன். 1 minus 4 equal to minus 3, 1 minus 1 equal to 0, 2 minus 0 equal to 2, 3 minus 5 equal to minus 2. இது ரைட் ஹேண்ட் சைட், இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1 and 2 செக் பண்ணுங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது? minus 3 0, 2 minus 2, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get a minus b the whole transpose is equal to a transpose minus b transpose. That's all.